பார்க்கும்போது உலகமே தலைகீழா இருந்தது. உலகத்தை சரியா பார்க்கறதுக்காக தான் நான் இப்படி தலைகீழா தொங்குறேன். என்ன இப்ப புரிஞ்சுதா? தனியா எங்கேயோ கிளம்பிட்ட மாதிரி தெரியுது. எங்க? சேனாப்பூர் கிராமத்துல பெரிய திருவிழா நடக்குது. அங்கதான் போயிட்டு இருக்கோம். திருவிழாவா? அப்ப சரி, நாங்களும் கூட வரோம். காத்து பலமா வீசுது. அதனாலதான் என்னால இப்போ எதிர்பக்கமா இதை திருப்ப முடியல. நான் காலையில எழுந்து பார்க்கும்போது உலகமே தலைகீழா இருந்தது. உலகத்தை சரியா பார்க்கறதுக்காக தான் நான் இப்படி தலைகீழா தொங்குறேன். என்ன இப்ப புரிஞ்சுதா? காப்பாத்துங்க, காப்பாத்துங்க! போயிடுங்க, போயிடுங்க. உங்களை நான் விரட்டி அடிக்கத்தான் போறேன். போயிடுங்க, போயிடுங்க. எவ்வளவு ஆச்சு? 9 ரூபாய். இந்தாங்க 10 ரூபாய். அப்ப மிச்ச பணம்? மிச்ச பணத்தை நீங்களே வச்சுக்கோங்க. முழு பணத்தையும் கூட. நான் தான் உங்களுக்கு 10 ரூபாய் கொடுத்திருக்கேன்னு. மீதியை யார் கொடுப்பாங்க? இத பாருங்க, 10 ரூபான்றது 9 ரூபாய் விட 1 ரூபாய் அதிகம். எப்படி எல்லாம் ஏமாத்துறாங்க பாருங்க. இவ சொல்றத கேளுங்க. 10 ரூபாய் வந்து 9 ரூபாவை விட அதிகமா? என்னாச்சு? எதுக்காக இப்படி கூச்சல் போடுறீங்க? இந்த பசங்க பணத்தை சாப்பிட்டுட்டு மொத்த பணத்தையும் கொடுக்க மாட்டேங்கிறாங்க. இல்ல இல்ல, இவரு பொய் சொல்றாரு. இவங்கள பைத்தியக்கார ஜெயில தள்ளுங்க. பிரச்சனை எதுவும் பண்ண வேண்டாம். பொறுமையா இருந்து என்னதான் நடக்குதுன்னு பாத்துருவோம். ஆமா, நீங்கள்லாம் யாரு? நாம வாயை திறக்காம இருக்கிறதுதான் இப்ப புத்திசாலித்தனம். கிராமத்துல குடிக்க எந்த நதியில இருந்து தண்ணி எடுக்கிறோமோ அந்த நதியில போதை தர செடிகளை வளர்க்குறாங்க. போதை கலந்த அந்த தண்ணீரை குடிச்சு மக்கள் இப்படி ஆயிட்டாங்க. எல்லாமே தப்பு தப்பா செய்ய ஆரம்பிச்சிட்டாங்க. அப்ப இங்க இருக்கிறவங்க எல்லாம் ஏன் அதை தடுத்து நிறுத்த கூடாது? அது அவ்வளவு சுலபம் இல்லப்பா. இதெல்லாம் பேராசை பிடிச்சவங்க செய்யற வேலை. அவங்க இந்த கிராமத்து மண்ணிலிருந்து யாருக்கும் தெரியாம தங்கம் எடுக்கிறாங்க. கிராமத்து மக்கள் இதை தடுக்க பார்த்தாங்க. அதனால போதை செடிகளை தண்ணியில போட்டுருக்காங்க. இவங்க தான் புதுசா வந்த கைதிகளா? பிரமாதம் பசங்களா, செத்துட்டீங்க. சொல்றத கேளுங்க. உங்க எல்லாருக்கும் ஒரு முக்கியமான விஷயத்தை தெரிவிக்கிறோம். நீங்க வேலை செய்யற இந்த குகையை இப்ப நாங்க மூட போறோம். குகைக்குள்ள யாராவது வேலை செஞ்சிட்டு இருந்தீங்கன்னா உடனே வெளியே வந்துடுங்க. வணக்கம் மகாராஜா. பீம், நான் உனக்காக தான் காத்துக்கிட்டு இருந்தேன். இவரை பாரு, வாசி பஞ்சாரா கூட்டத்தோட தலைவர். சகூன், ஒரு மந்திர தாயத்து தொலைஞ்சு போச்சு. அது இருந்தாதான் இந்த பஞ்சாரா கூட்டம் ரொம்ப சந்தோஷமா வாழ முடியும். அப்படின்னா அந்த தாயத்து தொலைஞ்சு போயிடுச்சா? அது தொலைஞ்சு போகல, திருடப்பட்டிருக்கு. பீம், அந்த மந்திர தாயத்து தொலைஞ்சதுனால இவங்க பாவம் நிறைய கொடுமைகளை சந்திச்சிட்டு வராங்க. பல இன்னல்கள், கொடுமைகள், பல பேருக்கு உடல்நல சரியில்லை. அந்த கூட்டத்தை சேர்ந்த யாருமே சந்தோஷமா வாழ மாட்டேங்கிறாங்க. பீம், நீதான் சகூன் கூட போகணும். பெஸ்ட் பெஸ்ட் இது பெஸ்ட் பெஸ்ட்
छोटा भीम इन बंजारा मस्ती बेस्ट बेस्ट इध बेस्ट बेस्ट छोटा भीम इन बंजारा मस्ती அங்க பாரு பீம், எல்லா மக்களும் நம்மள தான் பார்த்துட்டு இருக்காங்க. ஆமா, இன்னைக்கு நம்ம கலை நிகழ்ச்சியை பார்க்க ஏகப்பட்ட கூட்டம் வரும் போல இருக்கு. அந்த இடத்துல நடத்தலாம். मंदिर இத பாரு காளியா, நீ எதுக்காக எங்களை பின்தொடர்ந்து டோலக்பூர்ல இருந்து இவ்வளவு தூரம் இங்க வந்திருக்கேங்கிறது எங்களுக்கு தெரியாது. எனக்கும் உங்க கூட வரணும். அப்ப சரி பாக்கு அங்கிள், இவன் எங்க கூட வந்தா ஜக்குன் கோவப்பட மாட்டாரே? எதுவும் சொல்ல முடியாது பீம். நெருப்பு. மாட்டு தொழுவத்தில் என் நெருப்பு புரிச்சிருச்சு. யாராவது போய் காப்பாத்துங்களேன். என்ன காப்பாத்து. நாங்க நெருப்புல மாட்டிட்டு இருக்கோம். இவ்வளவு குளிர்து, அதுவும் நெருப்புக்கு நடுவுல. பீம், நெருப்பு அணைச்சாச்சா? நெருப்பு அணைக்கிறதுக்கு கொஞ்சம் நேரமாச்சு. அதோட கூடவே ஏகப்பட்ட பொருட்களும் சேதமாயிடுச்சு. எப்படியோ நெருப்பு எல்லாத்தையும் அணைச்சிட்டோம். சொல்ல போனா தீய நான் தான் அணைச்சேன். எனது நீயா? இந்த மாதிரி வித்தியாசமான ரியாக்ஷன்லாம் காட்ட தேவையில்லை. எனக்குள்ள பல திறமைகள் ஒளிஞ்சுகிட்டு இருக்கு. அதெல்லாம் உங்களுக்கு தெரியாது. அப்படியா? அப்ப ஒரு விஷயத்தை சொல்லு. நீ நெருப்பை எப்படி அணைச்ச? சொல்றேன் கேளு. நெருப்ப அணைக்கணும்னா முதல்ல அதுக்கு தேவை தண்ணி. அத மேல இருந்து ஊத்துனாதான் அணையும். அதனால உயரமான ஒரு மரத்து மேல ஏறி நான் நின்னுகிட்டேன். அங்க இருந்து கீழே இருந்த ஒரு பெரிய டேங்க் மேல நான் டைவ் அடிச்சேன். டைவ் அடிச்சு லேண்ட் ஆகி அது மேல என்னுடைய கையால ஒரு குத்து கொடுத்தேன் பாரு. அதுலயே அந்த டேங்க் உடைஞ்சிருச்சு. தண்ணியும் அலை போல வந்து நெருப்ப அணைச்சது. இதுதான் என்னுடைய சாகசம். வாய்க்கு வந்ததை பேசாதீங்க தலைவா. ரகசியத்தை வெளியே சொல்லாத, வாய மூடு. நீங்க நெருப்புக்கு பயந்து மரத்து மேல ஏறினீங்க. அப்புறம் அங்கிருந்து வழுக்கி கீழே விழுந்தீங்க. அதுவும் தலைகீழா. சந்தா மாமா பார்க்கிறான் நம்மை அன்புடன். நீயும் நன்றாய் சிரித்திடு. இங்க பாரு, என் கையில என்ன இருக்குன்னு பாரு. அட, நல்லா விளையாடுறான். என்னாச்சு? அட, சந்தா மாமா. நாளைக்கு சந்திர உற்சவம் நடக்க போகுது. அப்படியா? ஊரும் அது சந்தோஷமா கொண்டாடும். சந்தா மாமா பார்க்கிறான். எப்படி சிரிக்கிறான் பாரு. சந்தா எவ்வளவு
பேசுறான். இன்னைக்கு யாருக்கும் லட்டு கிடைக்காது. இன்னைக்கு சந்திர உற்சவம். மொத்த ஊருக்கும் கொடுக்கறதுக்காக நான் லட்டு செஞ்சு வச்சிருக்கேன். ராத்திரி சந்திரனை பார்த்ததுக்கு அப்புறமா எல்லாரும் ஒன்னா சேர்ந்து உட்கார்ந்து சாப்பிடலாம். என்ன இது ரொம்ப நேரம் ஆகுது? வானத்துல இன்னும் சந்திரன் வரவே இல்ல. இத்தனை வருஷத்துல இந்த மாதிரி ஒரு தடவை கூட நடந்ததே இல்ல. சந்திர உற்சவம் நடக்கிற இந்த நேரத்துல சந்திரனை பார்க்கவே முடியலையே. இன்னைக்கும் சந்திரனை பார்க்க முடியலையே. இங்க என்னதான் நடக்குது? இங்க பாருப்பா, இப்படியெல்லாம் அழக்கூடாது. இன்னைக்கும் சந்திரனை பார்க்க முடியலையே. எனக்கு ரொம்ப பயமா இருக்கு. இது ரொம்ப கெட்ட சகுனமாச்சே. சந்திரன் தெரியுதா? ஆகாயத்தை நல்லா அலசி பார்த்துட்டேன். ஆனா என்னால சந்திரனை எங்கேயுமே பார்க்க முடியல. விண்வெளியில ஏதோ தப்பான விஷயம் ஒண்ணு நடந்திருக்கு. நாம உடனே ப்ரொஃபசர் தூமகேத்துவை போய் பார்க்கலாம். நம்ம சந்திரன் எங்க மாயமா மறைஞ்சிட்டாரு? உங்களுக்கு ஏதாவது தெரியுமா? இருங்க பார்த்து சொல்றேன். விண்வெளியில் தேடுதல் வேட்டை நடக்கிறது. பூமியில் இருந்து வெகு தூரத்தில் சந்திரனை மார்ஸ் அருகில் பார்க்க முடிகிறது. என்ன இது ஒரே குழப்பமா இருக்கு? இதோ நம்ம பூமி இங்க இருக்கு, அப்ப சந்திரனும் இங்க தானே இருக்கணும். பூமி கிட்ட இருக்க வேண்டிய பிளானட் மார்ஸ் கிட்ட எப்படி போச்சு? 4 நாளா சந்திரனை காணோம். அப்படின்னா 4 நாளைக்கு முன்னாடி நடந்ததை ரீவைண்ட் பண்ணி பார்க்கலாம். அப்படி பண்ணினா எல்லாம் தெரிஞ்சிடும். அங்க பாருங்க, 3 நாளைக்கு முன்னாடி கூட பூமிக்கு பக்கத்துல தான் சந்திரன் இருந்திருக்கு. எனக்கு ரொம்ப ஆச்சரியமா இருக்கே. இப்படிலாம் நடக்கவே முடியாது. மார்ஸ்ல இருந்து ஒரு காந்த சக்தி வந்து சந்திரனை தன் பக்கம் இழுத்துக்கிட்டு போகுது. சந்திரன் வேற ஒரு கிரகத்தை சுத்திட்டு இருக்கிறத நான் முதல் தடவையா பார்க்கிறேன். அப்படின்னா மார்ஸ் நம்ம சந்திரனை திருடிட்டு போயிடுச்சா? அப்படியே மறுபடியும் பூமியில சந்திரனை நம்மளால பார்க்கவே முடியாதா? மார்ஸ்ல இருந்து அந்த மேக்னெட்டிக் பவர் இயற்கையா வந்ததா இல்ல மார்ஸ்ல இருக்கிறவங்க இத செஞ்சிருப்பாங்களா? இப்ப முக்கியமா நம்ம யோசிக்க வேண்டிய விஷயம் என்னன்னா, நம்மால சந்திரனை மீட்டு திரும்பவும் கொண்டு வர முடியுமாங்கிறது தான். இது எல்லாத்துக்குமே பதில் நாம மார்ஸுக்கு போனாதான் தெரிய வரும். அப்படின்னா நாங்க இந்த நிமிஷமே மார்ஸுக்கு கிளம்புறோம். மகாராஜா, நீங்க தயவு செஞ்சு அரண்மனையை விட்டு வெளியே வராதீங்க. உள்ளேயே இருங்க. அரக்க பறவைகள் நம்ம நாட்டை தாக்கிக்கிட்டு இருக்கு. ஆனா இதுங்க எங்கிருந்து வந்ததுங்க? அது தெரிஞ்சுக்க தான் நாங்களும் முயற்சி பண்ணிக்கிட்டு இருக்கோம். ஆனா மகாராஜா, உங்களுக்கு இங்க பாதுகாப்பு இல்ல. என்ன இது? என் மக்களை நான் காக்கணும். அக்னி பந்து, வால் ரக்கைகள், இந்த பறவைங்க கோலக்பூரையே ஒரு வழியாக்கி வச்சிருக்கே. பாவம் எவ்வளவு பேர் காயப்பட்டிருக்காங்களோ தெரியலையே. இந்து இந்து
நண்பர்களை பார்க்க போயிருக்கா. அவளுக்கு எதுவும் ஆயிருக்காது இல்லையா? அப்பா நீ வந்துட்டியா? உனக்கு ஒண்ணும் ஆகலையே? உங்களை நினைச்சு நான் ரொம்பவே கவலைப்பட்டேன்ப்பா. மகாராஜா, நீங்களும் ராஜகுமாரியும் உள்ள போங்க. அந்த பறவைகளை நாங்க பாத்துக்கிறோம். எனக்கு உன் மேல நம்பிக்கை இருக்கு பீம். இந்த ஆபத்துல இருந்து டோலக்பூரை உன்னாலதான் காப்பாத்த முடியும். அடேங்கப்பா, டிராகன் வாயில இருந்து தான் நெருப்பு வரும்னு கேள்விப்பட்டிருக்கேன். இங்க என்னடா பறவைங்க கால்ல இருந்து புஸ்கு புஸ்குன்னு நெருப்பு வருதே. அதோட ரெக்கைகளை பாரு, அதுல கத்திகள் இருக்கு. அதாலதான் அதுங்க எல்லாரையும் தாக்குதுங்க. அண்ணா, எதுக்காக இதுங்க அரண்மனையை தாக்க வந்திருக்குங்க? அத பத்தி எல்லாம் நம்ம அப்புறமா கவலைப்படலாம். முதல்ல இதுங்களுடைய தாக்குதலுக்கு நாம பதிலடி கொடுத்தாகணும். பீம் மறுபடியும் ஹீரோ ஆக முயற்சி பண்றான். ஆனா நான் இருக்கும்போது விட மாட்டேன். டொலு போலு, அந்த பறவையோட கவனத்தை திசை திருப்புங்க. அப்பதான் என்னால அதுங்களை தாக்க முடியும். கவனத்தை திசை திருப்புறது இப்போ அவ்வளவு அவசியமா என்ன? அதானே, எங்க போய் ஒளிஞ்சுக்கலான்னு நாங்களே இடத்தை தேடிக்கிட்டு இருக்கோம். நீங்க என்னடானா இப்படி எல்லாம் பேச உங்க ரெண்டு பேருக்கும் வெக்கமா இல்ல? அங்க பாருங்க, பீமுடைய நண்பர்கள் எப்படி அந்த பறவையை அட்டாக் பண்ணிக்கிட்டு இருக்காங்கன்னு. சுண்டலி மாதிரி எங்க ஒளிய பாக்குறீங்க? வெளிய வாங்க. நீங்க எனக்கு சிஷ்யர்களா? ஒரு சிங்கத்துக்கு இந்த மாதிரி சிஷ்யர்கள் இருக்கிறது ரொம்ப கேவலம். என்ன இது தலைவா? நீங்க சிங்கம் மாதிரி நிமிர்ந்து நின்னீங்க, இப்ப எலி மாதிரி குனிஞ்சிட்டீங்க. பீம், எங்களை காப்பாத்து. காப்பாத்து.
எல்லாருக்கும் ஞாபகம் இருக்குல்ல? பீம் மேடைக்கு வந்ததும் என்ன செய்யணும்னு உங்க 2 பேருக்கும் ஞாபகம் இருக்குல்ல? சொல்லுங்க. இப்போ ஞாபகம் வந்ததா? ஆமா தலைவா, எல்லாம் ஞாபகம் வந்துடுச்சு. என்ன விஷயம்? இந்நேரம் கிருஷ்ணா இங்க வந்திருக்கணுமே. முதல்ல நாடகத்தை ஆரம்பிக்கலாம் பீம். கிருஷ்ணன் தன்னால வந்துருவான். ராஜாவும் இல்லை, ராணியும் இல்லை. கேளுங்க கேளுங்க எங்கள் கதையினை. தர்மம் எப்பொழுதும் வென்றுவிடும், அதர்மம் எப்பொழுதும் அழிந்துவிடும். சோட்டா பீமும் கிருஷ்ணனும் சேர்ந்து கிர்மாடாவின் கதையை மொத்தமா முடிச்சாங்க. நான் தான் கிர்மாடா, ரொம்பவே மோசமானவன். என்னுடைய மந்திர தந்திர சக்திகளால அடக்கி ஆளுவேன் இந்த ராஜ்யத்தை. யாராலையும் என்ன தடுக்க முடியாது. என்ன தோக்கடிக்க எந்த வீரனும் பிறக்கல. உனக்கு பாடம் புகட்ட வந்தாச்சு. பீமு கிருஷ்ணா 2 பேரும் வந்துட்டாங்க. நீ வரதுக்கு ஏன் இவ்வளவு நேரம்? சரியான நேரத்துக்கு வந்துட்டேனே. 2 பேரும் சேர்ந்து கிர்மாடாவை கவனிக்கலாம். பீமு கிருஷ்ணனும் வந்தாச்சு. இனிமே சுவாரஸ்யமா இருக்கும். தலைவருக்கு அப்புறம் நம்மளதான் வெளுத்து வாங்குவாங்க. நாம இங்க இருந்து கிளம்பி போயிடுறது தான் நமக்கு நல்லது. நீங்க 2 பேரும் என்ன விட்டு எங்க போறீங்க? நியாயத்திற்கோ கிடைத்தது வெற்றி, அநியாயத்திற்கோ கிடைத்தது தோல்வி. சோட்டா பீமும் கிருஷ்ணாவும் ஒன்னா சேர்ந்து கிர்மாடாவை பின்னி எடுத்துட்டாங்க. அவனும் தோத்துட்டான். அவி அங்கிள், நாங்க திரும்பி வர வரைக்கும் நீங்க இந்த ஸ்பேஸ்ஷிப்பை பத்திரமா பாத்துக்கோங்க. அது ஏன்னா இங்க புவியீர்ப்பு சக்தி, அதாவது கிராவிட்டி பூமியில இருக்கிற மாதிரி இருக்காது, கொஞ்சம் குறைவா இருக்கும். அதனாலதான் இப்படி மிதக்கிறோம். எல்லாரும் ஒருத்தருக்கு ஒருத்தர் கையை பிடிங்க. அது சரி, இதுங்க நம்மள பார்த்து பயந்து இப்படி ஓடுதுங்க. ஆமா, நாங்க ரொம்ப அன்பானவங்க, யாருக்குமே தொல்லை கொடுக்கவே மாட்டோம். எனக்கு தெரிஞ்சு மார்ஸ்ல இருக்கிறவங்களுக்கு விருந்தாளிங்களை பிடிக்காதுன்னு நினைக்கிறாங்க பாருங்க. உங்க ஆயுதங்களை கீழே போடுங்க, எங்க கூட வாங்க.
ஆனா எங்க ஆயுதம் லட்டு தானே, அதை எங்களால தூக்கி போட முடியாது. அதோட நாங்க ஒரு முக்கியமான வேலையா தான் இங்க வந்திருக்கோம். அதனால உங்க கூட எல்லாம் எங்களால வர முடியாது. அவங்க 6 பேர் இருக்காங்க, அப்ப 6 லட்டு தேவை. இந்த பீம் 1 2 ஒரு நிமிஷம் இருங்க. கொடுக்கிறேன். 4 5 நில்லு, அவனை என்கிட்ட விடு, அவனை நான் பாத்துக்கிறேன். இதுதான் 6வது. நான் ஒரு யோசனை சொல்ல விரும்புறேன். நாமளே இவங்க கிட்ட மாட்டிக்கிறது தான் நமக்கு நல்லது. என்னது? நீங்களே யோசிங்க. யாரோட உத்தரவு பேர்ல இவங்க சந்திரனை திருடி இருப்பாங்க? இங்க யார ஆட்சி நடத்துறாங்கல்ல அவங்க தான் சொல்லி இருப்பாங்க. அப்போ இந்த வீரர்கள் யார் பேச்ச கேட்டு நடப்பாங்க? வேற என்ன, ஆட்சி செய்றவங்க பேச்ச கேட்டு தான் நடப்பாங்க. ஒரு நல்ல யோசனை. நாம இவங்க கிட்ட மாட்டிக்கிட்டா நேரடியா அவங்கள பார்க்க முடியும் இல்லையா? திட்டம் நல்லதா இருக்கு. அதுக்கு இப்ப நம்ம தோக்குற மாதிரி நடிச்சாகணும். மரியாதையா எங்க கூட வாங்க. வேண்டாம், எங்களை விட்டுடுங்க, தயவு செஞ்சு எங்களை விட்டுடுங்க. நம்ம தலைவர் எப்படி சூப்பரா நடிக்கிறாரு பாரு. பேசாம வாங்க. என்ன இங்க இவ்ளோ கும்மிருட்டா இருக்கு? தெரியலையே. இவங்க எல்லாரும் எங்க இருந்து வந்திருக்காங்கன்னு தெரியுமா? எனக்கும் தெரியாது. வாய மூடுங்க. நம்ம இளவரசி இவங்களை உடனே அரண்மனைக்கு கூட்டிட்டு வர சொல்லியிருக்காங்க. பூமிவாசிகளே, மார்ஸ் கிரகத்துக்கு நான் உங்களை அன்போட வரவேற்கிறேன். நீங்க எங்க கிரகத்துக்கு அடிமையா வரல, விருந்தாளியா வந்திருக்கீங்க. மார்ஸ் கிரகத்துல நீங்க இப்படிதான் வரவேற்பீங்களா? இது ரொம்ப அநியாயம். எங்க கைய கட்டி போட்டுதான் நீங்க வரவேற்பீங்களா? இந்த மாதிரி நடந்ததுக்கு நாங்க உங்ககிட்ட மன்னிப்பு கேட்டுக்கிறோம்.